காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூரில் கொடுத்த பணத்தை திருப்பித் தராததால் ரயில்வே ஊழியரை கடத்திச் சென்று அடித்தே கொலை செய்த பெண் உட்பட 3 போலீசாரிடம் சிக்கியுள்ளனர். கடன் விவகாரம் கொலையில் முடிந்தது எப்படி? காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் அருகே மருத்துவன்பாடி கூட்டுரோடு அருகே கடந்த மாதம் 29ஆம் தேதி சுமார் 40 வயது மதிக்கத்தக்க ஆண் சடலம் ஒன்று சாலை ஓரத்தில் கிடந்தது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற உத்திரமேரூர் போலீசார் சடலத்தை கைப்பற்றி உடற்கூராய்விற்காக காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். முதற்கட்ட உடற்கூராய்வில் அது கொலை என்பது தெரிய வந்தது. தனிப்படை அமைத்த போலீசார் அந்த கொலை குறித்து தீவிரமாக விசாரித்ததில் கார்த்திக் என்பவர் மீது சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. அவரை பிடித்து கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தியதில் திடுக்கிடும் உண்மைகள் தெரிய வந்தன. செங்கல்பட்டை அடுத்த பெரிய மேலமையூர் மாதா கோவில் தெருவைச் சேர்ந்தவர் 47 வயதான ரமேஷ். இவர் ரயில்வே துறையில் சுமை தூக்கும் தொழிலாளியாக பணியாற்றி வந்தார். இந்த ரமேஷ் செங்கல்பட்டு பகுதியைச் சேர்ந்த கார்த்திக்கின் மனைவி தமிழ்ச்செல்வி என்பவரிடம் 13 லட்சம் ரூபாய் கடனாக பெற்றதாக கூறப்படுகிறது. ரமேஷ் வாங்கிய பணத்தை திருப்பித் தராமல் இழுத்தடித்து வந்ததாக தெரிகிறது. இந்த விஷயம் கார்த்திக்கிற்கு தெரியவர அவர் தனது கூட்டாளிகள் ஸ்ரீநாத், சிவா என்கின்ற நொண்டி சிவா, தமிழ்ச்செல்வி ஆகியோரை அழைத்து கொண்டு திட்டம் தீட்டி ரமேஷை கடத்தியுள்ளார். ரமேஷை ஒதுக்குப்புறமாக கடத்திச் சென்று சரமாரியாக தாக்கியுள்ளார். இதனால் பயந்து போன ரமேஷ் தனது மனைவி உத்திரமேரூரில் இருப்பதாகவும் அவரிடம் இருந்து பணத்தை வாங்கித் தருகிறேன், என்னை விட்டுவிடுங்கள் என கூறி கெஞ்சியுள்ளார். உடனே ரமேஷை அழைத்து கொண்டு உத்திரமேரூர் சென்றுள்ளனர். உத்திரமேரூர் வந்த பிறகு மனைவி காஞ்சிபுரத்தில் இருக்கிறார் என ரமேஷ் கூறியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த 4 பேரும் சேர்ந்து ரமேஷை சரமாரியாக தாக்கியதில் அவர் சுய நினைவை இழந்து விழுந்தார். இனி அவரிடமிருந்து கொடுத்த பணத்தை வாங்க முடியாது என்ற முடிவுக்கு வந்த அந்த கும்பல் அவரது தலையில் அடித்து கழுத்தை நெரித்து கொலை செய்து மருத்துவன்பாடி கூட்ரோடில் உடலை வீசிச் சென்றது போலீஸ் விசாரணையில் தெரிய வந்தது. இந்த வழக்கில் கார்த்திக், அவரது மனைவி தமிழ்ச்செல்வி, கூட்டாளி சிவா ஆகியோரை கைது செய்த போலீசார் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தலைமறைவாக உள்ள முக்கிய குற்றவாளி ஸ்ரீநாத்தை போலீசார் தேடி வருகின்றனர்.